ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எறா வடை, ப்ரான் கட்லெட் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சு, பேன் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, அதுவும் ஹீட் ஆன உடனே 4 வெங்காயத்தை 1/2 1/2 சொல்லிட்டு பெரிய பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு வதக்கிக்கோங்க. அது கருகக்கூடாது. அந்த கொத்தமல்லி இலையோடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கண்ணாடி பழம் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்கிற எறாவை சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த எறாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எறால ஏற்கனவே தண்ணி விடும், அதையும் நம்ம நல்லா கைவிடாமல் வதக்குன்னு வதக்கணும். நல்லா சால்ட்டை பண்ண பிறகு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் அதிகமாகவே போடுவேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் நல்லா ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் 4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எறால கழுவி போடும் போது போட்டிருக்கோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இதுலேயே நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறமா 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இதை வேக வச்சுக்கலாம். அந்த எறா, அந்த வெங்காயம், அந்த கொத்தமல்லி இலை இது எல்லாமே வேகணும். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது நான்வெஜ் இல்லையா, அதனால் நான்வெஜ் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் கட்டில் எல்லாம் ட்ரை உடையாமல் வரும், வதக்கி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஜார் எடுத்து கொஞ்சமாக பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம அது கூடவே இதை வேக வச்சுருக்கிற எறா, வெங்காயம், கொத்தமல்லி இது கூடவே ஒரு தேங்காயும் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம கட்லெட் ஃப்ரை பண்ண முடியும். நம்ம கட்லெட் ஷேப்புக்கு அந்த பேஸ்ட் எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். அப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த கட்லெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடுமே ப்ரௌன் கலரில் வரணும். ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, தனியா, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி அதில் இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை எடுத்து போட்டுருங்க. இதை சாதத்து கூட, சப்பாத்தி கூட, தோசை கூடலாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வெறும் அப்படியே ஃப்ரை பண்ண வடையை கூட சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி. இல்லை சாப்பாடுக்கு தொட்டு கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல்